வந்தே மாதரம் மசோதா ஒரு அரசியல் மோசடி என திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர், இந்த மசோதா இஸ்லாமியர்களுக்கு எதிரானது என கூறினார். ஆனால் இவங்க மசோதாவில் சொல்லியிருக்கிறது பக்கிங் சாட்டர்ஜி எழுதின வந்தே மாதரத்துடைய எழுதப்பட்ட பாடலை தப்புங்கிறாங்க. அதுக்கு அப்ரூவல் ராஜேந்திர பிரசாத்தும் அரசியல் நிர்ணய சபையும் கொடுத்துருக்குன்னு சொல்கிறாங்க. அது மிகப்பெரிய பொய். அரசியல் நிர்ணய சபையில் வந்தே மாதரம் பாடல் தேசிய பாடலாக ஒப்புக்கொள்ளப்பட்டது உண்மை. ஆனால் எதை ஒப்புக்கொண்டார்கள் என்றால் அதில் 4 பத்தி இருக்குது. மொதல் 2 பத்தி தேசத்தை பற்றியது, மீதி 2 பத்தி இஸ்லாமியர்களுக்கு எதிரானது. இது 1930 பிரச்சனையாகி 35-37 கடைசியாக ராஜேந்திர பிரசாத், தாகூர், சுபாஷ் சந்திர போஸ், பண்டித நேரு, மகாத்மா காந்தி, இன்னும் சொல்ல போனால் ஷியாமா பிரசாத் முகர்ஜி எல்லாரும் முடிவு பண்ணி, ஆமாம் இந்த பாட்டில் கடைசி 2 ஸ்டான்ஸா முஸ்லீம்களுக்கு எதிரானது, இது பாட தகுதியற்றது என்று காங்கிரஸ் காரிய கமிட்டியில் விட்டாங்க. அன்னைக்கு காங்கிரஸ் காரிய கமிட்டியும் அரசியல் நிர்ணய சபையில் செயல்பாடுகள் அன்றைக்கி ஒன்று தான். அவர்களால் விடப்பட்ட பாடலைத்தான் இந்த தேசிய பாடலாக அரசியல் நிர்ணய சபையில் ராஜேந்திர பிரசாத் முன்மொழிந்தார், ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இது ஒரு அரசியல் சட்ட மோசடி, இது இஸ்லாமியர்களுக்கு எதிரானது. இதை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் எங்களுடைய தலைவர் சார்பிலும் வன்மையாக கண்டிக்கிறோம்.